ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. மதுரையிலேருந்து சென்னை கிளம்பியாச்சு. காலையில் 6 மணிக்கெலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம் மதுரையிலேருந்து அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். திருச்சி பக்கத்தில் காலைல சாப்பிட்றதுக்காக வண்டியை நிப்பாட்டியிருந்தோம். நான் வந்து இட்லி சாப்பிட்டுட்டேன். அந்த கடையிலே வந்து 7 வகையான அல்வா வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நிதிஷப்பா சொல்லி ட்ராவலில் அதிகமாக வந்து பாடி ஹீட் ஆகாதுன்னா 2 இடத்துல நிப்பாட்டி இளநீ கண்டிப்பாக குடிச்சிட்டு தான் வருவோம். சென்னை வந்து சேர்றதுக்கு மணி 2 ஆயிடுச்சு. ஊர்லேருந்து கொண்டு வந்த எல்லா பொருளுமே எடுத்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சு. பட்டர் பீன்ஸு, மொச்சா, பச்சை பட்டாணி எல்லாத்தையுமே பாக்ஸில் எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2 வாரத்து வரைக்கும் நல்லாயிருக்கும். பட்டாணி அப்படின்றது 1 மாதம் 3 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரீசரில். வந்தனையுமே கொஞ்சம் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மொச்சையும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு மாதிரி வச்சு மத்தியானம் சாப்பாடாக சாயந்தரம் 6 மணி ஆனாலே விளக்கேற்றி சாமி கும்பிட்ற அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன பழக்கம் எப்பயுமே இருக்கும். அம்மா வீட்டிலேருந்து சின்ன வயசுலேருந்து பழகின பழக்கம் தான் இருந்து 7 மணிக்கு காய் வாங்குறதுக்காக வெளியே கடைக்கு போயிருந்தேன். அங்கே வெளியில் நானும் நிதிஷும் சூப்பு தான் எடுத்துக்கிட்டோம். அடுத்த 4 நாளைக்கு தேவையான காய்கள் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து எல்லாமே நீட்டாக அடுக்கி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போயாச்சு.